எழிலரசன், நால்வருடைய கருத்துக்களையும் கேட்டிருப்பீங்க. அப்போ 2026 தேர்தல் களம் ஒரு மாறுபட்ட களமாகத்தான் இருக்க போகிறதா? முன்கூட்டியே தேர்தல் பணிகளை 2 பிரதான கட்சிகளும் தொடங்கி இருக்கிறதுனுடைய காரணம் என்ன? இவர்கள் சொல்வதில் ஏற்புடையதா? உங்கள் கருத்து என்ன? அதாவது இந்த அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் டேட்டா வச்சு நிறைய பாயிண்ட் சொன்னாங்க. நானும் டேட்டால கொஞ்சம் ஆர்வம் உடையவன் தான். ஆனால் டேட்டாவில் சிக்கல் என்ன அப்படின்னா, டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 2 தரப்புமே அதை அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாதம் வைக்கலாம். டேட்டாவுடைய வீக்னஸ் தான். யாரு டேட்டாவுடைய இது அதுதான், தன்மையாக எல்லாருமே யார் வேணாலும் டேட்டாவை அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை இன்டர்பிரட் பண்ணி பேசிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது டேட்டா. அது ஒன்று. 2வது, எலெக்ஷன் விஷயத்துல ஏன் டேட்டாவை நம்ம பழைய டேட்டாவை எடுத்து பேசக்கூடாது அப்படின்னா, பேசுறது தவறா முடியும் அப்படின்னா, எலெக்ஷன் மக்களுடைய எமோஷன்ஸ் கூட தொடர்புடையது. தேர்தல் உணர்வுகளோட தொடர்புடையது. அதை நம்பர் வச்சுக்கிட்டு, அது இந்த பிஸ்னஸ் பண்றவங்க தான் டேட்டா வச்சுக்கிட்டு போன மாசம் இவ்வளோ பிஸ்னஸ் நடந்துச்சு, அடுத்த மாசம் எவ்வளோ, யாரு எவ்வளோ மார்க்கெட் பண்ணாங்கன்னு பார்க்க முடியும். தேர்தல் மனித உணர்வோட தொடர்புடையதுனால டேட்டா இந்த இடத்துலயும் அடிபட்டுரும். அதனால அதை வச்சு பேசுறது அப்படின்னு டேட்டா வச்சு பேசணும் அப்படின்னா அடுத்தடுத்த தேர்தலை நடத்த வேணாம். போன தேர்தலை ஜெயிச்சவங்களே அடுத்த தேர்தல் கன்டினியூ பண்ண சொல்லிடலாமே. டேட்டா அதான சொல்லும். அதனால அது பொருளற்றது டேட்டா வச்சு வாதம் பண்றது. தேர்தல் அரசியல், வாக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆமா, டேட்டாவை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. டேட்டா யாரு வேணா இன்டர்பிரட் பண்ணலாம். நீங்க ஒரு டேட்டா கொடுங்க, நான் அதை எனக்கு தகுந்த மாதிரி பேசுவேன், அவருக்கு தகுந்த மாதிரி பேசுவாரு, இன்னொருக்கு தகுந்த மாதிரி பேசலாம். டேட்டாவே அதான். நாம எவ்வளவோ பார்த்திருக்கோமே, கடந்த தேர்தல்ல பார்த்திருக்கோம், நிறைய விஷயங்கள்ல பார்த்திருக்கோம். நிறைய எக்கனாமிக் சர்வேலாம் வருது இல்லைங்களா? இப்போ அரசு வெளியிடுற சர்வேலாம் ஆளுக்கு ஒரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணிப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அது இதெல்லாம். அதனால அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டல்ல எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். 2வது, இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி 200க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதிகளில் 220 எவ்வளோ அதிகமான சட்டமன்ற தொகுதிகளில் திமுக முன்னிலை வகிச்சிருக்கு. அதனால அதை அடிப்படையா வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, 200 தொகுதிகளுக்கு குறையாம நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தில் அறிவிச்சார். அதுதான் இந்த எலெக்ஷன் ஹீட்டை முன்னாடியே தொடங்கி வைப்பதற்கான காரணம். தமிழ்நாட்டில் இன்னொரு 13-14 மாசம் இருந்தாலும் கூட அந்த வெப்பம் இப்பவே நமக்கு தென்படுறதுக்கான காரணம் அந்த அறிவிப்பு தான். 200 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதை எதிர்கொள்வதற்கான அவசியம் ஏற்படுது. அதுக்காக இப்போ அவங்க அதை சரி பண்றாங்க களத்துல. இன்னொன்று முக்கியமான விஷயம் நம்ம பார்த்துக்க வேண்டியது எவ்வளவு கட்சிகள் வேணா இருக்கலாம், எவ்வளவு முனைகள், பல முனைகள் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க எதிரில்ல. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள் தான் அடிப்படை பலம் உள்ள கட்சிகள். நான் இந்த கள ஆய்வு கூட்டம், நீங்க குறிப்பிட்ட அந்த திருச்சி கள ஆய்வு கூட்டத்துக்கு நான் நேரில் போயிருந்தேன். அதுல அவங்க பேசும்போது எப்படி அவங்க கட்சி இருக்கு அப்படின்னா, ஒரு திருச்சியில இருக்க 2 தொகுதியில, ஒரு தொகுதியில 250 270 மாநகரத்துல 270 ஒரு தொகுதியில 270 பூத் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பூத்துக்கு ஒரு கிளை அமைக்கணும், ஒரு பூத்துக்கு ஒரு பூத் கமிட்டி அமைக்கணும். அதாவது ஒரு கிளை அமைக்கணும், ஒரு பூத் கமிட்டி அமைக்கணும், ரெண்டு அமைப்பு ஒரு பூத்துக்கே உருவாக்கணும்னு சொல்லி பேசுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு அதிமுக இன்னமும் அந்த அடிப்படையில் அவங்க அதை வலுவா இருக்கு அப்படின்றத அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை நிரூபிக்கணும்னு நினைக்கிறார். அதை இப்போ அந்த வேலையை தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தான் இவங்க ஆய்வு பண்றதுக்காக இந்த அமைச்சர்கள்லாம், முன்னாள் அமைச்சர்கள்லாம் இந்த கள ஆய்வு கூட்டத்துக்கு வந்தாங்க. அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக ஆல்ரெடி அவங்க வலுவா அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லா எலெக்ஷன்லயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த சார்பு அணிகள் 23 சார்பு அணிகள் திமுகவுக்கு இருக்கு. இளைஞர் அணியில இருந்து மற்ற அணிகள், தொழிலாளர் அணி, நெசவாளர் அணி, இப்படி அந்த அணிகளுடைய கூட்டங்கள்லாம் கூட்டி அந்த அணிகளை எல்லாம் வலுப்படுத்தணும் அப்படின்றது ஒண்ணு. அப்புறம் ஒன்றிய அளவுல நிர்வாகிகள், இப்போ முதலமைச்சரோட சுற்றுப்பயணத்துல கூட எல்லா இடங்கள்லயும் ஒன்றிய நகர மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் ஒரு அது க்ளோஸ் டோர் மீட்டிங் தான், யாரும் அதில் அனுமதி இல்லை, அவங்கள அவங்க சந்திச்சு பேசுறாரு அவரு. அதனால இவங்க எல்லாருமே அடிப்படை கட்டமைப்போடு கீழே இருந்து ஒவ்வொரு
கிளைகளாக நீங்க வந்து இந்த 2 அமைப்பும் வந்து அதுவும் நீங்க குறிப்பிட்டீங்க அவரு KP முனுசாமி அவர்கள் பேசும்போது இது வாழ்வா சாவா தேர்தல் அப்படின்னு சொன்னாங்கன்னு. தேர்தலாளெல்லாம் எந்த கட்சியும் வந்து சித்தராது. தேர்தலில் தோல்வி விட்டா எந்த கட்சி சாக போகுது. அதுவும் அதிமுகவுடைய அமைப்பு பலம் வந்து அவ்வளோ பேஸ்மெண்ட்ல இருந்து அவங்க அவ்வளவு வலுவா கட்டமைக்கிறதுன்னு இப்ப அவங்க சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொஞ்சம் பேரை நீக்கியிருக்கார். சில பேரை வந்து கட்சியை விட்டு நீக்கியிருக்கார். அவங்களுக்கு எல்லாம் ஆதரவு இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இங்க நம்முடைய தமிழ்நாட்டை அந்த பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள்லயும் இந்த திருச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்லயும் ஏடிஎம்கேவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருந்திருக்கு கடந்த தேர்தலில். அதுக்கு காரணம் வந்து அந்த நீக்கப்பட்ட நபர்களுக்கான ஆதரவா அல்லது நீக்கப்பட்ட நபர்களுக்கு ஏதோ ஒரு ஃபேக்டர் ஒன்று ஒரு பினாமினன் ஒர்க் ஆயிருக்கு. அது வந்து இவங்களுக்கான வாக்கு வந்து அங்க குறைச்சிருக்கு. அதே மாதிரி வட மாவட்டங்கள்ல பாமக இல்லாம அதிமுகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கேள்விக்குறிதான் அவங்களுடைய அலையன்ஸ்ல இல்லாம. எனவே அவங்களுக்கு வந்து அலையன்ஸே ஃபார்ம் ஆகலைன்னா கூட ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கை வந்து அவங்க வாங்கி ஆகணும் அப்படின்ற நெருக்கடி வந்து அதிமுகவுக்கு இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது, 2 கட்சியுமே இப்ப நம்ம சின்ன வயசுல முயல் ஆமை கதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? நம்ம பலமா இருக்கோம், நம்ம தூங்கிட்டு இருப்போம், ஆமை பொறுமையா தான் வரும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியும். 2 கட்சியுமே நினைக்க முடியாது. அதனால அவங்க வந்து இப்பவே 2 பேருமே ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு வந்து இந்த திட்டங்களை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அந்த உயர்நிலை செயல் திட்ட கூட்டத்துல வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன காரணம் அப்படின்னா, திட்டங்களை வந்து ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்க வந்து திருப்பி சொல்லணும். ஏற்கனவே நம்ம வந்து திமுக ஆட்சிக்கு வந்த வரலாறுலயே அப்படி ஒண்ணு சொல்லுவாங்க. காமராஜர் வந்து அந்த தேர்தல்ல தோல்வி அடைந்த போது திமுக வெற்றி பெற்றதுக்கான இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது காமராஜர் சொன்னாராம், அவங்க செய்ய போறதை சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, நம்ம செஞ்சதே சொல்லல ஒழுங்கா மக்கள்கிட்ட அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இவங்க செஞ்சதை வந்து மக்கள்கிட்ட திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. அதனாலதான் வந்து திண்ணை பிரச்சாரம் பண்ணுங்க, துண்டு விநியோகிங்க எந்த வியூகத்தால திமுக ஆட்சிக்கு வந்ததோ அதே எதிர் வியூகத்தினால ஆட்சியை இழந்துருவோங்கிற ஒரு பதற்றம் பயம் மக்கள்கிட்ட வந்து திருப்பி சொல்லல அப்படின்னா, மக்கள் வந்து இதை விட பெரிய பிராமிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து அங்க ஒரு பெரிய விஷயம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியது வந்து மக்கள் இயல்பு. அதனால வந்து நாங்க இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கோம், எங்களால இதுக்கு மேலேயும் செய்ய முடியுன்றத மக்களுக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டணும். இல்லைன்னா எதிர்க்கட்சி அந்த நம்பிக்கையை ஊட்டக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ரெண்டாவது, ஒரு முக்கியமான கருத்தை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். தேர்தலை வந்து மக்களுடைய வாக்குகளை வந்து பணத்தோட முடிச்சு போட்டு பாக்குறது வந்து ரொம்ப எனக்கு அது ரொம்ப உடன்பாடு இல்லை. பணம் கொடுத்ததுனாலதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க, அதுதான் தேர்தலோட இதெல்லாம் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்றது வந்து ஜனநாயகத்தை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துற மாதிரியான இதா இருக்கு. மக்கள் வந்து அப்போ பணம் இருக்கிற கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்னா வந்து பாஜக எப்படி வந்து யூபியில தோத்தாங்க, நிறைய இடங்கள்ல அவங்க எப்படி இழந்தாங்க, அதுதான் ஃபேக்டர்னு கிடையாது. பணம் தான் ஒரு விஷயம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, தேர்தலை வந்து மக்கள் வாக்குகளை தீர்மானிக்க கூடியதுல வந்து பணத்தை விட மோசமான அம்சங்கள் உண்டு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து களத்துல வந்து பாருங்க, இல்லைன்னா தேர்தல் பிரச்சாரங்கள்ல பாருங்க, வட மாநிலங்கள்ல போய் பாருங்க. தேர்தல் பிரச்சாரத்துல வந்து எவ்வளவு பெரிய ரோல் வந்து மதம் பிளே பண்ணுது, எவ்வளவு பெரிய ரோல் வந்து ஜாதி பிளே பண்ணுது. அதையெல்லாம் வந்து நம்ம பேசுறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் தேர்தல்னு வந்துட்டா பணம் கொடுக்குறாங்கன்னு பணம் வந்து நீங்க அடுக்குனீங்கன்னா கடைசியில வைக்க வேண்டிய விஷயம். அது ஒரு பெரிய இது கிடையாது. மதத்தை சொல்லி ஓட்டு கேட்க சட்ட விரோதமாக மதத்தை சொல்லி ஓட்டு கேட்க கூடாது, ஜாதியை சொல்லி கேட்க கூடாதுன்னு சொன்ன பிறகும் கூட அது பெரிய விஷயமா பேசுறாங்களே. இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நம்ம இப்படி பார்த்தோமே. அதையெல்லாம் வந்து பேசாம பணம் கொடுக்கறத வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுறது வந்து எனக்கு ரொம்ப இதா இருக்கு. பணம் யாருக்கு வேணா வரும், யாருக்கு வேணா இல்லாம போகும். ஆனா மற்ற விஷயங்கள் வந்து நிலையான விஷயங்களை வச்சு தேர்தலுக்கு தங்களுடைய லாபத்துக்காக பயன்படுத்துறது வந்து தவறு இல்லையா? அந்த மாதிரி விஷயமா தான் அதை பார்க்கணும். ரெண்டாவது வந்து எதிர்கட்சிகள் வந்து பல எதிர்கட்சிகள், அதாவது பல கட்சிகள் வந்து பிரிஞ்சு இருந்தாலும் கூட எல்லா கட்சியும் வந்து திமுக மேலதான் குற்றம் சாட்டுறாங்க, திமுகவை தான் அவங்க டார்கெட் பண்றாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து எதிர்கட்சி அது வந்து நெருக்கடி வந்து திமுக, அதாவது பல பேர் வந்து பல பிரச்சார கூட்டங்கள்ல வந்து திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய நிலையை அது ஏற்படுத்திடும். ஒண்ணு. அதிமுக என்ன நெருக்கடினா, ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் வந்து இந்த 5 கட்சியும் பிரிச்சு எடுத்துக்கும். அதனால வந்து இந்த 2 கட்சிக்குமே வந்து இந்த உதிரி கட்சிகள்னு முனுசாமி சொன்னார் இல்லைங்களா, அந்த உதிரி கட்சிகளால வந்து இந்த 2 பெரிய கட்சிகளுக்குமே நெருக்கடி இருக்கு. ஒரு கட்சிக்கான நெருக்கடி வந்து பல விமர்சனங்கள் பல மேடைகள்ல இருந்து அந்த கட்சி மேல வரும்.
இன்னொன்னு வந்து பல கட்சிகள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சுன்னா அந்த வாக்குகளை வந்து பல கட்சிகள் பிரித்துக்கும். இதுதான் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதனாலதான் இப்பவே எல்லாருமே வந்து தயாராகிட்டு இருக்கிறாங்க. நந்தகுமார் அவர்கள் கேட்டாங்க, வாக்குக்கு பணம் கொடுக்கறது. நீங்க தொடருங்க எல்லாம் நீங்க தொடருங்க. வாக்குக்கு பணம் கொடுக்கறத நான் புனிதப்படுத்தல. வாக்குக்கு பணம் கொடுக்கறதை விட மோசமான அம்சங்கள் இருக்கு, அத பத்தி பேசுங்க. அப்படி நீங்க அடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இத வந்து கடைசியில தான் நீங்க வைக்கணும். ஒருத்தர் பேசுறாரு சார், அதை கேளுங்க சார். உங்களை போல ஒரு கருத்தாளர் பேசுறாரு, கேளுங்க சார். எல்லாம் தொடருங்க. நம்ம நந்தகுமார் சார் வந்து ரொம்ப பேசுனதை தவறா புரிஞ்சுக்கிட்டாரு. வாக்குக்கு பணம் கொடுக்கறத வந்து நான் புனிதப்படுத்துறேனா அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து வாக்குக்கு பணம் கொடுக்கறத வந்து சப்போர்ட் பண்ணி நான் ஏதாவது பேசுறேன், கருத்து சொல்றேன். யாராவது சொல்லுவாங்களா அதை? நான் அப்படிலாம் சொல்லல. நான் என்ன சொன்னேன்னா, அதை விட மோசமான அம்சங்கள் இருக்கு, அதை பத்தி பேசுங்க. அதுதான் வந்து நிலையானது. அதுதான் ரொம்ப மக்களை வந்து ரொம்ப ஊடுருவி அழிக்கக்கூடிய, ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய விஷயம் வந்து அதுதான். பணம் வந்து நீங்க அடுக்குனீங்கன்னா அதுல கடைசியா தான் நீங்க அடுக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். மதம் இருக்கு, ஜாதி இருக்கு, அதுக்கு கீழே நீங்க அடுக்குங்கன்னு தான் நான் சொன்னேன். நான் வந்து புனிதப்படுத்துறேனான்னு கேட்கறது பொருளற்றது. ரெண்டாவது வந்து இது ஒரு அரசியல் விவாதம். மக்கள் வந்து என்ன கருத்து வச்சிருக்காங்க, ஏன் முன்னாடி வந்து பிரச்சாரங்கள் தொடங்குதுன்னு. இது வந்து ஒரு கணக்கு வாத்தியார், கணக்கு மேக்ஸ் டீச்சர் மாதிரி இந்த விவாதம் நடந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியல. 5.2 2.5 நான் வந்து இதுக்கு நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சா அந்த வேலைக்கே போயிருக்கலாம் போல இருக்கு. இங்க வந்து ஒண்ணுமே புரியல. அவ்வளவுலாம் எலெக்ஷன் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை. டேட்டாலாம் இங்க டேட்டாவை வச்சுதான் விவாதம் நடத்தணும்னா நம்ம தனியா விவாதம் நடத்திக்கலாம். டேட்டா இருக்கு, நம்ம தனியா பேசுவோம். அதெல்லாம் டேட்டா வந்து டேட்டா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். புறக்கணிச்சிருக்காங்க. டேட்டாஸோட வச்சு கடந்த தேர்தலில் இந்த கட்சி வாங்கின வாக்கு சேதத்தின் அடிப்படையில் தானே ஒரு கட்சியை கூட்டணிக்கு சேர்க்கிறதும் பேசுறதும் டேட்டா வந்து ஒரு ஓவரால் ஒரு பிக்சர் கொடுக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. நானும் சொல்றேன், நான் டேட்டாவில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. நான் டேட்டாவில் நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் இல்லை. ஆனா டேட்டாவில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம ஒத்துக்கணும்ல. அதை வச்சுக்கிட்டு அவரும் நான் சொன்னாருங்களே, முன்னாடி அவருக்கு தேவைன்னா பர்சன்டேஜ்ல பேசுறாரு, இல்லைன்னா அப்சல்யூட் நம்பர்ல பேசுறாரு. இதெல்லாம் என்னது? டேட்டா வந்து அதனாலதான் சொல்றேன். இது வந்து